மிஸ்டர் கோகுல் இயக்கத்தில் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் சிங்கப்பூர் சலூன். இப்படத்தில் ஆர்ஜே பாலாஜி கதாநாயகனாக நடித்துள்ளார். சிங்கப்பூர் சலூன் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. நீங்க எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி சிங்கப்பூர் சலூன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் தனியாக நிறைய தடவை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் எடுத்த படத்துலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு நான் சொல்லலாம். இந்த படத்தில் என் அருமை சகோதரர் தான் சொல்லுவேன், ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாலாஜியா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. நீங்க ஆர்ஜே பாலாஜி படம்னு வந்து பார்ப்பீங்க, ஆனா அவர் உங்களுக்கு வேற மாதிரின்ற மாதிரி அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாரு. இந்த படம் நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். இதுல சத்யராஜ் சார் வந்து கலக்கி இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். வேற லெவல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அமைதி படை அந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி காமெடி பண்ணியிருப்பாரோ அதை விட இந்த படத்தில் வேற லெவலில் காமெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் டிவி சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் பிடிக்காம அவங்க வாங்க மாட்டாங்க, படம் பிடிச்சி வாங்கியிருக்காங்க. நிச்சயமா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். இதுல நடிச்ச எல்லா நடிகர்களும் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காங்க. அவங்கள எல்லாரையும் வந்து பிரமாதமா டைரக்ட் பண்ணியிருக்காரு கோகுல் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த குட்டி பசங்க வந்தாங்க, அவங்க எல்லாம் அப்படியே அவ்வளோ அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த குட்டி பசங்க, ஃபர்ஸ்ட் பாலாஜி, செகண்ட் பாலாஜி, கிஷன் இவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லால் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. 2 ஹீரோயின் இருக்காங்க படத்தில். அவங்க ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சு, அதனால் வர முடியல. நீங்கள் கோகுல் சார் சொன்ன மாதிரி படத்தில் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு எல்கேஜி எப்படி இருந்ததோ, ஒரு கோமாளி எப்படி இருந்ததோ, மூக்குத்தி அம்மன் எப்படி இருந்ததோ, அதை விட பிரமாதமாக சிங்கப்பூர் சலூன் அமைய போகுது அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது நிச்சயமா நீங்களும் அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுவீங்க.